வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 8/2/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் ஒட்டச்சத்திரம் திருப்பூர் மாவட்ட பதிவு வந்துட்டே இருக்குங்க. இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற பதிவு இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் டெய்லி நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வீடியோ போட முடியல, இன்றைக்கி காலையில் தான் போட்டிருக்கிறேன். கால் பண்ணியிருந்தேன், காலையில் வீடியோ போட்டால் அதை பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் இன்றைக்கி லீவுங்க. இந்த பதிவு திருப்பூர் மார்க்கெட்டோட பதிவு பார்க்குறதப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 300 to 400 விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய்ங்க 20 கிலோ கொண்ட அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 to 30 ரூபா ரேட்டில் வந்து அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ சுரைக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க. இது வரைக்கும் 15 கிலோ கொண்ட சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் ரொம்ப நிலவரம் வீழ்ச்சிங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 25 to 30 ரூபா ரேட்டில் வந்து பாகற்காய் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 600 விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 32 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கிங்க 25 கிலோ கொண்ட பை 200 to 250ங்க. ஒரு கிலோ 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை 300 to 400ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 200 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு 200 ரூபா தானுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 200 நார்மல் விற்பனைங்க. பந்தல் கொடி தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியெல்லாம் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 25 to 30 ஹோல்சேல் ரேட்டுங்க. சில்லறை விற்பனை ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்க. இது வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க. கேரட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 45, 50 வரைக்கும் கூட ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட். வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் 300 to 400 விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 25, 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 400 to 450ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க 20 to 25 கிலோ கொண்ட பை 150 ரூபாயிலிருந்து 250 நார்மல் ரேட்டுங்க. ஒரு சில பை ஜாஸ்தியாக போயிருக்கலாங்க. நார்மல் 150 to 250 ரூபா கத்திரிக்காய்ங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 to 300ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் விற்பனையாகுன்னு சொல்லாங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 40 ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுங்க. நல்லா அதிகமாக வாங்குகிறா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்மியாகவும் வாங்கலாங்கண்ணா. எலுமிச்சை பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழமாக இருந்தால் 30 to 45 வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டுக்கு வெள்ளரிக்காய் வந்து இந்த இடத்துல வரத்து ஓரளவுக்கு வருதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 800, 1000, 1300 வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஹோல்சேல் ரேட்டில் 40 ரூபாயிலிருந்து 55 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விலையாக. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 38 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை 200 to 250, ஒரு கிலோ 5 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க திருப்பூரில். பூசணிக்காயும் ஆவரேஜாக ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை 200 to 250, அதுவும் ஒரு கிலோ 5 ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 15 பூ கொண்ட மூட்டை 200க்கும், 18 பூ கொண்ட மூட்டை 250க்கும், 24 பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா 350 வரைக்கும், ஓவரால் 200 to 350ங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான 20 கிலோ கொண்ட பை 500 to 600ங்க கோவக்காய்.
இன்றைக்கி வந்து வாட்டர் மெலன் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு சில காய் கழிச்சு விட்றாங்க, காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விற்குமான்னு கேட்டிருந்தீங்க. 40 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு அதிகபட்ச விலையாக வாட்டர் மெலன் விற்பனை இருக்குதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 40 கிலோ கொண்ட மூட்டை 200 to 300க்கு திருப்பூர் மார்க்கெட்டில் தர்பூசணிக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகள் வந்துகிட்டே இருக்குங்க. விவசாயம் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்பேங்க. முடிஞ்ச வரை அனைத்து விவசாயிகளுக்கு